ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம பந்தியில் உட்காந்து சாப்பிடும்போது அந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லோருக்குமே வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வத்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வத்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு நான் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேம்ல பொறுமையா வறுத்துக்கங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டதும் இதுல 5 காஷ்மீரி மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக நான் சேர்க்கிறேன். இப்போ 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்காக. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நான் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி சேர்க்கறதுனால நம்மளுடைய வத்த குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அரிசி சேர்க்கிறோம். பொறுமையா இதை ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க, இல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சுண்டக்காய் வத்தலை இதோட சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நீங்கள் எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்கிற அதே எண்ணெயில் நம்ம ஒரு வெங்காயம் நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதோட சேர்த்துடுறேன். நான் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால நல்ல கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், நிறையாவும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு 3 தக்காளி நான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இதை நம்ம ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ அதே கடாயில நல்லா தாராளமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. வத்த குழம்புனால எண்ணெய் நிறைய தேவைப்படும். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், வரமிளகாவை ஒரு 4-5 பிச்சு சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 10 - 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நாம சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே பொறுமையா மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்க. ஸோ பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இதுல நம்ம சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதுல மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கூடவே காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒண்ணா கலந்த பிறகு நாம இதுல புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதோட தண்ணி நான் இதுல சேர்த்துக்கிறேன். நான் இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இதோடவே சேர்த்துடலாம். நீங்கள் தக்காளி வெங்காயம்
அந்த மசாலா எல்லாத்தையுமே ஒன்றாவும் அரைச்சி சேர்க்கலாம், இல்லை தனித்தனியாகவும் அரைச்சி சேர்க்கலாம். நான் ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன். கூடவே தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்துருங்க. கலந்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு எண்ணெய் வந்து மேலே மிதந்து வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. 20 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு விட்டுடுங்க. அது பாட்டுக்கு கொதிச்சு நல்லா வெந்து வந்துடும். ஸோ 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது. எண்ணெயும் மேலே வந்து லைட்டாக மிதந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காயை வந்து சேர்த்துடலாம். சுண்டைக்காய் சேர்த்த பிறகு ரொம்பலாம் நீங்கள் வந்து வேக வைக்க வேண்டாம். அது வந்து ஜஸ்ட் வந்து அது குழம்புல ஊறினா மட்டும் போதும். ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வத்த குழம்பு எப்பவுமே வந்து சுட சுட சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து அப்படியே மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு விட்டுடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அப்படியே சுட சாதத்தை மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும்.